Thank you, Brother Kularaja. On behalf of Tamil Church of New South Wales, I warmly welcome you all and greet you all in the name of our Lord and Savior, Jesus Christ. Wish you all Merry Christmas. நியூ சவுத் வேல்ஸ் தமிழ் திருச்சபையின் சார்பாக இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறோம். அதோடு மாத்திரமல்ல, காணொளி ஊடாக இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு இருக்க ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நீங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்த அடியாருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த உம்முடைய பிறப்பின் நாளை கொண்டாடும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதுமாக எங்களை பாதுகாத்தீர், வழி நடத்தினீர், தேவைகளெல்லாம் சந்தித்தீர், கையின் பிராசைகளை ஆசீர்வதித்தீர். எத்தனையோ துன்பங்கள், கஷ்டங்கள், வருத்தங்கள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதித்து இந்த நாளைக்கான கிருபை செய்தீர். இந்த வருடத்தின் முடிவு நாட்களிலே நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, புதிய வருடத்தை நோக்கி நாங்கள் பிரயாணித்து கொண்டிருக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பாதுகாத்து வழி நடத்தும். எல்லாவது அந்தகார சக்தியின் கிரிகள், பொல்லாத ஆவிகள் நசரனாக இயேசுவின் அதிகாரம் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. ஆவியானவர் தாமே வெற்றி கொடி பிடிக்கும்படியாக எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Let us once again read Isaiah chapter 9 verse 6. For unto us, ஆங்கிலத்திலும் தமிழிலும் மாறி மாறி வாசிக்கலாம். for unto us a child is born, unto us a son is given, and the government will be upon his shoulder, and his name will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாக உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம். This prophecy was foretold by prophet Isaiah before 700 years before Jesus was born on this earth. And most of the theologians, what they say, அநேக வேத வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த குறிப்பிட்ட வசனமானது ஏசாயா 9:6, the verse Isaiah 9:6, what the theologians, or the very famous theologians are Augustine, Maximus, Ephraim and Girgon. All these நான்கு வேத வல்லுநர்கள், தியாலஜன்ஸ், வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இந்த குறிப்பிட்ட ஒரு வசனம் ஐசாயா 9:6, this is called monoism, one god mythology, ஒரே தேவனை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனம். அப்படி என்றால் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், a child. It refers to baby Jesus. அடுத்ததாக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். A குமாரன் means a son. The son also refers to Jesus Christ. குமாரன் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொன்றாக நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். All the authorities, the government shall be on his shoulder. வல்லமையுள்ள தேவன், is a mighty God and everlasting Father, நித்திய பிதா. அவரே குழந்தையாய் இருந்தவர், குமாரனாய் வந்தார், பிதாவாக இருந்தார், சமாதான பிரபுவாக மாறினார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. He is the Prince of Peace.
a child, then he became a son, then he is an everlasting Father, he is a mighty God, and then the Prince of Peace. All one God. All this is called monoism. The theologians, they say this particular verse is the one God mythology. ஒரே தேவன் குழந்தையாயிருந்து குமாரனாயிருந்து பிதாவாக இருந்து சமாதான பிரபுவாக அவர் இருந்தார். This is revealed to St. Paul. In 1 Timothy chapter 3 verse 16, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. It is a great mystery. He's saying it is a mystery. It's a great mystery that every human should accept. ஒவ்வொரு மனிதனும் ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. God manifested in flesh. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு, ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புற ஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். This is the mystery. God manifested in flesh. தேவனே மாம்சத்திலே வெளிப்பட்டார். முதலாவதாக நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். பாலகன் என்று சொல்லும் பொழுது ஒரு குழந்தையை குறிக்கிறது இல்லையா? A child was born. அப்போ we have proof for all these verses. We have proof. Child, குழந்தை என்று சொல்லும் பொழுது பிள்ளை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்கும்போது மத்தேயு லூக்கா 2ஆம் அதிகாரம் 11-12ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Luke chapter 2 verse 11 and 12, when you read, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே நிற்க காண்பீர்கள். சரி, how many of you know where Jesus was born? இயேசு எங்க பிறந்தார்? many Christians believe that Jesus was born in எங்க பிறந்தார்? மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் இல்லையா? ஆனால் வேதத்தில் ரகசியம் இருக்கு. வேதத்திலே he was born under an apple tree. எங்க பிறந்தாரா? அவர் கிச்சிலி மரத்தின் அடியிலே பிறந்தார் என்று வேத உன்னத பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். இது ரகசியமாக சாலமோன் எழுதியிருக்கிறார். தட் இதை குறித்து நாம் வரும் நாட்களிலே ஆராய்ந்து பார்ப்போம். என்றால் இன்றைக்கு நமக்கு அதிகமான நேரம் இல்லை. டுடே we don't have much time. ஆனால் அவரை கிடத்தியது தான் எங்கு கொண்டு வந்து கிடத்தினார்கள்? where he was laid? மாட்டு தொழுவத்திலே கொண்டு வந்து பிள்ளையை துணிகளிலே சுற்றி கந்தையிலே சுற்றி வைத்தார்கள் என்று வேற விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம். கந்தை என்று, அதனால்தான் கந்தை சாமின்னு பேர் அவருக்கு. கந்தையில் வச்ச சாமி கந்த சாமி. அதை வேற இந்து மார்க்கம் அது வேற தெய்வமாய் கொண்டாடுகிறது. கந்தையிலே சுற்றியதனாலே அவர் கந்தசாமி, கந்தையில் சுற்றப்பட்ட சாமி. அப்போ நாம் புரிந்துக்கலாம். we need to understand. இது பிள்ளையை குறித்து, சைல்டு வாஸ் born. ஒரு பிள்ளை என்று வேதம் சொல்கிறது. அந்த பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடக்க காண்பீர்கள். இரண்டாவதாக குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவரே தான் குமாரனாய், அந்த பிள்ளை வளர்ந்து குமாரனாய் மாறினது. ஆக அவருடைய பிறப்புக்கு முன்பாகவே நாம் வாசிக்கும்போது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை 20-21 வசனங்களை வாசிப்போம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இங்கு யோசேப்புக்கு
For Joseph, an angel appeared in the dream and said, ஒரு தேவதூதன் தோன்றி சொல்லுகிறான், மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உருவானது பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தரிக்கப்பட்டாள். And she shall conceive a son, and his name shall be called Jesus. அவருக்கு இயேசு என்று பெயரிடு. அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் பெயர் சூட்டப்பட்டார். Was a given name before his birth. Was foretold. God sent an angel. ஒரு தேவதூதனை அனுப்பி அவருக்கு சொல்லப்பட்டது, அவருக்கு இயேசு என்று பெயரிடு. ஏனென்றால் இயேசு என்பதற்கு வேதம் சொல்லுகிறதான அர்த்தம். What is the meaning of Jesus Christ? That ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். The remission of sin and the salvation இரண்டும் சொல்லப்பட்டிருக்கு. அவர் பாவங்களை நீக்கி என்றால் பாவங்களை போக்குகிற பலியாக, பாவங்களை போக்கி அவர் நம்மை ரட்சிப்பார். அடுத்ததாக இந்த குமாரன் என்று நாம் பார்க்கும்போது லூக்கா 1 அதிகாரம், தேங்க்யூ பிரதர், 30, 31, 32 வசனங்களை வாசிப்போம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இரண்டாவதாக தேவதூதன் மரியாளுக்கு சொல்லுகிறான். முதலாவது யோசேப்புக்கு சொன்னது. First the information was given to Joseph, and the angel told that he shall conceive a son. ஒரு குமாரன் பிறப்பான், இயேசு என்று பெயரிடுவாயாக. மரியாளுக்கு சொல்லப்பட்டது, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு வாசிப்போம், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராய் இருப்பார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது யோசேப்புக்கு சொல்லப்பட்டது, அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இங்கு மரியாளுக்கு சொல்லப்பட்டது, அவர் பெரியவராய் வந்து விடுவார். He will become father, இல்லையா, everlasting father. அது மரியாளுக்கு சொல்லப்பட்ட ரகசியம். We need to understand. யோசேப்புக்கு சொல்லப்பட்டது பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இங்கே மரியாளுக்கு சொல்லப்பட்டது அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். He shall be called as the son of the most high. கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். பாருங்க, இங்கே ஏசாயாவில் சொல்லப்பட்ட the government shall be on his shoulder. அவர் பெரியவராய் இருப்பார், சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும். வேத ரகசியத்திலே அங்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட ரகசியம், அந்த ரகசியம் இங்கு அறிவிக்கப்பட்டது. மரியாளுக்கு சொல்லுகிறார், was foretold, prophecy to Mary saying that the government shall be on his shoulder. அவர் பெரியவராய் இருப்பார், தாவீதின் சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்ததாக கொலேசியர் 1 அதிகாரம், கொலேசியன்ஸ் சாப்டர் 1 verse 14, 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வாசிப்போம். கொலேசியன்ஸ் சாப்டர் 1 verse 14, தமிழிலே வாசிக்கலாம். கொலேசியர் 1 அதிகாரம் 14ஆம் வசனம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. Saint Paul is revealing the secret. அவரை கொண்டும் அவருக்கென்றும் அவர் மூலமாக, through him and by him and for him. through him, அவரை கொண்டுதான் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது. by him, அவரால் செய்யப்பட்டது. for him, அவருக்கென்று செய்யப்பட்டது. See, we need to understand.
குமாரனாகிய அவருக்குள் பாவ மன்னிப்பாக மீட்பு. இரண்டாவதாக all the authorities, all the principalities, everything is made through him, by him and for him. So here proves that he is a mighty God. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது Jesus asked a question to the disciples. தன்னுடைய சீஷர்களிடத்தில் அப்போஸ்தலரிடத்தில் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். Jesus asked is a $1 million question. Matthew chapter 16 verse 13. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், மனுஷ குமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். யார் என்று சொல்லுகிறார்கள். பாத்தீங்களா? அப்ப ஜனங்க என்ன சொல்றாங்க? இன்னைக்கு many people ask, என்னை பற்றி என்ன சொல்றாங்க? இந்த போதகர் எப்படிப்பட்டவர் இல்லையா? சிலர் சொல்றாங்க ஒரு போதகர் இல்லை, சிலர் பாதகர்னு சொல்றாங்க இல்லையா? அதே போல நிறைய கவனிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் கேட்கிறார், வாட் டு த பீப்புள் சே அபவுட் மீ? என்னை யார் என்று, who am I? நான் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கும் பொழுது அங்கு பேதுருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. He got a revelation. Peter said, அதற்கு பேதுரு என்ன சொல்கிறார்? Simon Peter answered and said, you are the Christ, the son of the living God. சிலர் யோவான் என்றும் சிலர் தீர்க்கதரிசிகள் என்றும், some say you are John the Baptist who resurrected, and some people say that you are Jeremiah, and some say that you are one of the prophets. சிலர் உம்மை எரேமியா என்றும் யோவான் ஸ்நானகன் என்றும் தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்ன உடனே பேதுருவை பார்த்து சொல்ல, நீ யார்? who do you call me? என்னை யார் என்று சொல்லுகிறாய் என்று கேட்டார். அப்பொழுது சொல்றார், you are the son of living God. ஆக அங்கு there was a revelation to Peter. பேதுருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. என்ன? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. முதலாவது பிள்ளை, a child was born. The references gives that the child was born. பிள்ளையை சுற்றி முன்னணியில். இரண்டாவதாக குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக வேதத்தில் மீண்டுமாக ஏசாயா 9:6 நாம் வாசிப்போம். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். His name shall be called wonder. அவர் நாமம் என்ன? அதிசயம் என்று சொல்லப்பட்டது. Wonderful God. அவர் அதிசயமான தேவன். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் அந்த அதிசயத்தை நாம் காணலாம். The book Judges, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே ஒரு மனிதன் ஒரு தரிசனத்தை காண்கிறான். வாசிப்போம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமென்றால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு பேரை சொல்றார் இல்லையா? மோசே கேட்கிறார். when Moses asked, நான் எகிப்திலே போய் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? what do I say? தேவன் தரிசனமானார் என்று சொல்லு. I had a vision of God. Go and tell to my people, to the Israelites in Egypt. எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களுக்கு சொல்லுங்க. அப்போ நான் சொல்ல வேண்டும் என்றால் எந்த தேவன், அவருடைய பெயர் என்ன? அப்போ என்ன சொல்றார்? முச்செடிகளே பார்க்கும்போது அவர் சொன்னார், ஐ எம் வேர் ஐ ஆம், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னார். இரண்டாவதாக
ஜெகோவா என்ற நாமத்தை அறிவித்தார். ஐ எம் காட், ஐ எம் ஜெகோவா, யெகோவா என்ற பெயரிலே சொன்னார். இங்கே மனோவாவுக்கு அவர் கேட்கிறார், வாட் இஸ் யுவர் நேம், உம்முடைய நாமம் என்ன? He revealed it is wonderful. அவருடைய நாமம் அதிசயமானவர். ஆகதான் இங்கு இயேசுடைய பிறப்பின் நிமித்தமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், the prophecy which was foretold about Jesus through Isaiah, he is the child, then he is the son of God. மூன்றாவதாக his name is wonderful. அவர் அதிசயங்களை செய்கிறவர். அப்படி என்றால் இயேசுவை குறித்து தான் இந்த தீர்க்கதரிசனம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அவர் குழந்தையாய் பிறப்பார், ஒரு குமாரனாக வளருவார், மூன்றாவதாக he will perform miracles, அதிசயங்களை செய்பவர். அதனால தான் அநேகர் அதிசயங்களை கண்டார்கள். இப்படி நாங்கள் அதிசயங்களை பார்த்தோமே, ஒருவரும் ஒரு காலம் இந்த மாதிரி செய்யவில்லையே, இல்லையா? பிறவி குருடனை ஒருவரும் கண்ணை திறக்கவில்லையே. No one has opened the eyes of a blind man who was born blind. இல்லையா? பிறவி குருடர் கண்களை ஒருவரும் திறந்ததில்லையே. He raised the dead, மரித்தோரை எழுப்பினார். People were amazed to see the miracles, wonders. அநேக ஜனங்கள் அந்த மிராக்கல்ஸ், அதிசயங்களை பார்த்தும் மனம் திரும்பவில்லை. ஆண்டவர் அதான் சொன்னார். ஒரு கூட்ட ஜனம் எதற்காக? போஜனத்துக்காக ஆண்டவரை ஃபாலோ பண்ணினார். They followed Jesus for the food because he did miracles. He fed thousands and thousands of people. 7,000 5,000 பேருக்கு போஜனம் கொடுத்தார். அப்போ ஆண்டவர் ஜனங்களை என்ன சொன்னார் பாருங்க, யோவான் 6:25 நீங்கள் அப்பங்களை புசித்தது அதனால் அல்ல, நீங்கள் அதிசயங்களை கண்டதினால் அல்ல, அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலே என்னை தேடுகிறீர்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாத்தீங்களா? you have all satisfied with the food. சிலர் சாப்பாட்டுக்காக தேவனை தேடினார்கள். ஆண்டவர்கிட்ட போனால் நல்ல அப்பம் மீனும் கிடைக்கும். he will feed us with stomach full, mouth full சாப்பிடலான்ட்டு வந்தாங்க, இல்லையா? அப்போ இஸ் wonder working God, அதிசயங்களை செய்கிற தேவன் அவரே. அவர் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஆலோசனை கர்த்தர். இஸ் a counselor, இஸ் a wonderful counselor என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகதான் ஈவன் ஃப்ரம் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து ஆண்டவர் சொல்கிறார். வாசிப்போம். நீதிமொழிகள் 1 அதிகாரத்திலே 25 வசனத்தை வாசிப்போம். என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். பாத்தீங்களா? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் சொல்றார், you have neglected my counseling. People, they avoided, they neglected, they ignored the counseling of God. And God wants to speak to everyone, every individual. உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். All thy children shall be taught by the Lord. God wants to talk to each and everyone because he is the creator of every soul. So God wants to talk to every soul, every human. He wants to give counseling to all, each individual. But people, they don't want to listen. அநேகர் even in the Old Testament, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கூட God wanted to speak. When the people gathered under the Mount Sinai, God descended from heaven like a fire. Then he wanted to talk to the children of Israel. இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசும்படியாக இறங்கினார். ஆனால் by hearing the thunder and lightning, people got feared. அவங்க பயந்துச்சு. பயம் உண்டானதுனாலே what they told, let not God talk to us, let Moses talk to us. மோசே என்னிடத்தில் பேசும், தேவன் என்னிடத்தில் பேச வேண்டாம், நாங்கள் செத்து போவோம். பார்த்தீங்களா? அப்போ ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, கடவுள் நேராக எங்களோட பேச வேண்டாம், வேற யாராவது பேசினா நாங்கள் கேட்போம், இல்லையா? அப்போ மனிதர்கள் கதைப்பதை மனிதர்கள் விரும்புகிறார்கள், தேவனோடு கதைப்பதை விரும்புறதில்லை. That's what God says. என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள், தள்ளி விட்டீர்கள். Ignored, you neglected, you rejected my counseling because he is a good, wonderful counselor.
When you ask God, He will reply, because our God is a living God. நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். He is God who speaks, the God who talks, the God who gives counseling to us. But people don't want to listen. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், என் ஆலோசனை எல்லாம் தள்ளிவிட்டீர்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். Proverbs 8:14, what it says. ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது. See, God says that counseling and wisdom are mine. எல்லாமே என்னுடையது. Counseling நான் தான், I will give counseling. The wisdom is from me. But people, they want knowledge, but they don't want wisdom. Many knowledgeable persons are there in the world. Highly qualified, highly educated people are there. But people have wisdom are few. இல்லையா? ஞானம், மெய் ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இல்லையா? நல்லா பார்த்துருப்பாங்க, எல்லாத்துலையும் டாக்டரேட் அது இதுன்னு நல்லா படிச்சிருப்பாங்க. But they will not have wisdom from God. The spiritual wisdom will not be there. The scriptural wisdom will not be there. But very knowledgeable person, maybe a doctor, maybe an engineer, a scientist, whatever it is. எல்லாம் இருக்கலாம், ஆனால் இது இல்லை. ஆண்டவர் அதான் சொல்கிறார், இட் இஸ் மைன், என்னிடத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஜாப் சாப்டர் 15 verse 8, யோபு 15:8 வாசிக்கும் போது இன்னொரு ஆலோசனை சொல்கிறார். வாசிங்க. ரகசிய ஆலோசனை என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8. நீர் தேவனுடைய ரகசிய ஆலோசனையை கேட்டு ஞானத்தை உம்மிடமாய் சேர்த்து கொண்டீரோ. See, the secret counseling சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க, ரகசிய ஆலோசனை. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? when you pray, when you listen to God, when you pray, God wants to give you a secret counseling. இல்லையா? Counseling is different, secret counseling is different. So Job says that, have you heard the secret counseling from God and you acquired the knowledge and wisdom. தேவனிடத்தில் ரகசிய ஆலோசனையை கேட்டு நீ ஞானவானாய் மாறுகின்ற. You be a man of wisdom by hearing the secret counseling of God. தேவனுடைய ரகசிய ஆலோசனை. அடுத்த சங்கீதம் 32:8 வாசிப்போம். சீக்கிரமா எனக்கு கடந்து போவோம். Psalms 32 verse 8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாத்தீங்களா? நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I will give you the counseling. ஏனென்றால் where there is no counseling, the people will be destroyed. வேதம் அதான் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 11:14 வாசிப்போம். Proverbs chapter 11 verse 14. நீதிமொழிகள் 11:14 என்ன சொல்கிறது? ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். பாத்தீங்களா? ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள், they will fall from faith. Where there is no counseling, the word of God says, if there is no counseling from God, the people will fall. ஒரு நல்ல புத்தி இல்லடா, அந்த பையன் கெட்டு போயிடுவான். நல்ல ஆலோசனை கொடுக்காவிட்டால் அந்த பிள்ளை கெட்டு போயிடும். Because God wants to give, He's a counselor. He says He's a wonderful counselor. He's a mighty God. அடுத்ததாக நாம் வாசிப்போம். Nextly we read, வல்லமை உள்ள தேவன். வல்லமை உள்ள தேவன். He is a mighty God. Therefore when Jesus, ஆண்டவர் வந்தபோது மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களை வாசிக்கும் போது 2 பேர் ஆண்டவரிடத்திலே வருகிறார்கள். வாசிக்கலாம். மத்தேயு 9. இயேசு அவிடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். 2 blind men followed Jesus and pleaded, requested him for mercy. தேவனே எங்களுக்கு இரங்கும் என்று கேட்டார்கள். இயேசு உடனே, ஆண்டவர் உடனே பண்ணல. What he did, என்ன கேட்கிறார் பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். பாத்தீங்களா? Do you believe, you have faith that I can able to do this? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஏனென்றால் அவர் வல்லமை உள்ள தேவன் என்பதை விளங்க பண்ணுவதற்காக தான் ஆண்டவர் சொன்னார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டா.
Do you know that I have the power to do that? உடனே என்ன சொன்னார்கள்? ஆம் என்று சொன்னார். ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார். Yes Lord, we believe. ஆம் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். You have power. Then only Jesus said, according to your word. நீங்கள் சொன்னபடியே உங்களுக்கு என்ன சொன்னார் வாசிங்க. உடனே அவர் ஆண்டவர் அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். பாத்தீங்களா? According to your faith, let it be. உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவு. Only thing we need to believe that God is a mighty God. When you believe that Jesus is a mighty one, you receive the healing, you receive the miracle. Because he is already existing. He is a living God. He has the power. He is the mighty one. But only thing is you have to believe. நாம் அவருக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கும் போதுதான் அந்த மிராக்கல் நாம் பெற்றுக்கொள்கிறோம். We are receiving the miracles. So வருத்தம் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, கஷ்டம் இருக்கு, பலவித போராட்டங்கள் இருக்கு. We are in trials and tribulations. We tremble many times. But only thing what we need to understand that he is a mighty God. அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை விசுவாசிக்கணும். We have to believe that Jesus can do this because he is the mighty one of Israel. அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை விசுவாசிக்கும். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு நித்திய பிதா. அடுத்ததாக மத்தேயு 28 அதிகாரம் 18 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். Matthew 28:18, resurrected Jesus, what he said, உயிர்த்தெழுந்த இயேசு என்ன சொல்கிறார் வாசிப்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? வானத்திலும் பூமி, in heaven and earth I have all the power and authorities, the principalities and the authorities, the power, the mighty, everything has given to me. வானத்திலும் above the earth and on the earth, வானத்திலும் in the sky, in the other world, எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. So that proves that he is a mighty God. All in one, that is called monoism, all in one. Another called dualism, and there is called atheism. Atheism means no God mythology. Monoism is one God mythology. அப்போ அநேகருக்கு we need to understand. அதற்காக தான் this prophecy has been foretold. சீக்கிரமாக நாம் முடிக்கலாம். அடுத்ததாக நித்திய பிதா. வல்லமையை நாம் இன்னொரு வருஷம் மத்தேயு 24:30 வாசிப்போம். மத்தேயு 24 அதிகாரம் 30 வசனம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். முதலாவதாக அவர் ஒரு பாலகனாய் பிறந்தார், மாட்டு தொழுவத்திலே வைக்கப்பட்டார், குமாரனாக வளர்க்கப்பட்டார். அடுத்ததாக அவர் வல்லமையுள்ளவராய் காணப்பட்டார், சகல அதிகாரங்களும் அவர் கொடுக்கப்பட்டது. அடுத்ததாக அவர் இரண்டாம் வருகையிலே எப்படி வருவாராம்? மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் with glorified and with mightiness he will descend. Second coming, முதலாவது வருகையிலே ரட்சிக்கும்படியாய் வருகிறார். இரண்டாம் வருகையிலே வல்லமையோடு நியாயம் தீர்க்கும் ஒரு ராஜாவாக வரப்போகிறார். அதை தான் சொல்லப்பட்டிருக்கு, அவர் வல்லமையுள்ள தேவன். வேற பிதா வருவார்னு சொல்லல, மனுஷகுமாரன் தான் வருவார். இன்னொரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கு, பிதாவின் மகிமையோடு அவர் வருவார். But the glory, he will be magnified, exalted like Father God. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு, அவர் பிதா என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் நாமம் அது மீண்டுமாக நாம் வாசிக்கலாம். ஏசாயா 9:6 வாசிக்கலாம் சீக்கிரம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா. அப்ப அவரே தான் நித்திய பிதான்னு சொல்லப்பட்டு, he shall be called, his name shall be called as wonderful, and he is called the counselor, wonderful counselor, and he himself is the everlasting Father. To prove that Jesus
told his disciples. அவர் யோவான் 14 அதிகாரம் 7-10 வாசிக்கும்போது, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். If you know me, you will know my Father. என்னை அறிந்தீர்களானால் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா, here he gave a proof, infallible proof, saying that if you have known me, you have known Father. Those who have seen me have seen Father God. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் சொல்லிட்டார். அப்ப that means he proved that he himself is Father God. This is called the monoism, one God mythology. அவரே தான் பிதாவாகிய தேவன். ஏன் அதனால தான் பவுல் சொல்றார், தேவன் மண்ணுருவாய் வந்தார், மாம்சத்தில் வெளிப்பட்டார். God himself manifested in flesh ன்னு சொல்றார். அப்ப பிதாவை ஒருவரும் ஒரு காலம் no one has seen Father God, but the Son has revealed the glory of God. ஏனென்றால் God created man in his own form. God the Father, Son and Adam all resemble the same. That's what Father God there he says, let us make man in our own image. நாம் நம்முடைய சாயலாக மனுஷனை உருவாக்குவோமாக. அப்போ அதனால தான் there is another name for Jesus is called second Adam. We don't have time to see that. இரண்டாம் பிந்தின ஆதாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. He is called the later Adam. அப்போ he himself, அதனால தான் அவர் சொன்னார், பிலிப்புவே, இவ்வளவு காலம் நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லையே, என்னை கண்டவன் பிதா. ஏனென்றா Philip, one of the disciples, asked a question to Jesus, Lord, show us Father. பிதாவை எங்களுக்கு காண்பியும் கேட்டார். ஏன்னா அவருக்கு ஒரு அதிசயம், இயேசுவை கேட்டால் கண்டிப்பாக பிதாவை காமிச்சிருவாருன்னு கேட்டார். அப்போ ஒரேடியா சொல்றாரு, என்ன சொல்லிட்டாரு? அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். Those who have seen me have seen Father God. ஏண்டா Jesus is the proof. He resembles Father God. ஆகதான் சொன்னா நானே தான் பிதான்னு சொல்லிட்டேன் இல்லையா? அப்போ புரிந்து கொள்ளவில்லை. The disciples were not able to understand what Jesus said. Even many people were not able to understand. Even today, the Christianity is struggling to understand the Trinity. Because if you do not understand Trinity, then you cannot understand Jesus. Who is Jesus? That's why he asked so many questions in the scriptures. அநேக கேள்விகளை கேட்டார். கடைசியாக finally said that he is the Prince of Peace. சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கு. And it was foretold again already. Isaiah, Genesis chapter 49 verse 11. ஆதியாகமம் 49:11 வேதம் சொல்கிறது, வாசிப்போம். Genesis 49 verse 11. 10. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். There the verses in Genesis 49:11 says சமாதான கர்த்தர், God of peace in சொல்லப்பட்டிருக்கு. Jesus is called here, the prophecy says he is the Prince of Peace, but the prophecy foretold is the God of peace. Must understand. அவர் சமாதானத்தின் தேவன் என்று சொல்றோம். 1 Thessalonians chapter 5 verse 23. Then let us conclude. 1 தெசலோனிக்கர் 5:23 வாசித்து நாம் முடிக்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. Here it is said that he is God of peace. Jesus is called the God of peace. But so that we need to understand whether he is a Prince of Peace or God of peace. In two places it is said that he is God of peace. The prophecy has already told in Genesis 49:11 says that he is God of peace, and Paul also reflects the same in 1 Thessalonians chapter 5 verse 23 says that let the God of peace, what he will do, உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. Let him sanctify your body, mind and soul. Your body and spirit and soul shall be sanctified by God of peace. That means it refers to Jesus. Therefore, finally we conclude
கடைசியாக நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். A child was born. A குமாரன் கொடுக்கப்பட்டார். A son was given unto us. And the government shall be upon his shoulder, and he shall be called the everlasting Father. He is wonderful counselor. His name shall be called wonderful. அவர் நாமம் அதிசயம் என்று அழைக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. And he shall be the everlasting Father, and he will be the Prince of Peace. Let us pray. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, நீர் அருமையாய் தந்த வேத வாக்கியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை யார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. You asked a wonderful question. Who am I? என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். You are the living God. God manifested in flesh. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆவியில் நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவதூதர்கள் seen by the angels. தேவதூதர்களால் காணப்பட்டார். He was preached among the Gentiles and was glorified, exalted and magnified. அவர் மகிமையில் he was taken into glory. மகிமையில் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். You are going to come again. ஆண்டவர் மீண்டுமாக வரப்போகிறார். ஆண்டவர் எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். Bless each and everyone. ஒவ்வொரு ஆசீர்வதியும் பலப்படுத்தும். All this we ask in the precious name of our Lord and Savior Jesus Christ. Wish you all Merry Christmas. God bless you.